எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு பீர்க்கங்காய் சட்னி செஞ்சு காமிக்க போறேங்க. அதற்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பார்த்துடலாம். பீர்க்கங்காய் 1, தக்காளி 2, காஞ்ச மிளகாய் 5, பச்சை மிளகாய் 2, புளி ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பூண்டுப்பல் 4, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. நான் பாருங்க ஒரு பீர்க்கங்காயை நல்லா அலசிட்டு தோலோட சின்ன சின்ன துண்டா அரிஞ்சு வச்சிருக்கேன். பாருங்க பாருங்க இந்த அளவு நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கலாங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ உளுத்தம்பருப்பு போடலாம். அது செவக்க வறுக்கணும். நம்ம இதுலேயே சிகப்பு மிளகா போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. இப்போ மிளகா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கூட உங்களோட ஆப்ஷன் தான், எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த பீர்க்கங்காயை போட்டுக்கலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து விட்டு நல்லா வதக்கணுங்க. ஒரு மாதிரி பழுப்பு நிறம் வரணும் இது. அடுத்தது புளி சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் வேகட்டும். அப்படியே நம்ம விட்டுடலாம். இப்போ பாருங்க போட்ட தக்காளியும் நல்லா குழைவாயிருச்சுங்க. இப்போ இந்த பூண்டு பல்லையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. போதும். இது இதுக்கு மேல நம்ம விடக்கூடாது. இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா இருந்தது சமையல், என் வீட்டுக்காரர் என் பிள்ளைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நான் டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்குறேன் மேடம், எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புறாரு அங்கேருந்து, இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூடவே கட்டி அனுப்புறாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பகிர்ந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா 2 விஷயம் சிறப்பா இருக்கணுங்க. 2 விஷயம் என்னன்னா, ஒன்று சமையல், இன்னொன்று மையல். மையல்ன்றது அதாவது அன்பின் ஒரு பகுதிங்க. அது இப்போ மிக்சியில் அரைச்சது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க, இது தண்ணி விடாம நான் அரைச்சிருக்கேன். அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி, அப்புறம் பூண்டு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பீர்க்கங்காயில இருக்கிற தண்ணி எல்லாம் அதுலயே அரைச்சிருக்கேன். ரொம்ப நல்ல பக்குவத்தில் வந்திருக்கு. இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. அது நிறைய பேர் கமெண்ட் என்ன போட்டிருக்கீங்க, நீங்களே டேஸ்ட் பண்ணிட்டீங்களா மேடம் எல்லாரையும் பார்க்க வச்சுட்டுன்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுவேன், டேஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்ல முடியும் எப்படி இருக்குன்னு இல்லையா. நீங்க என்ன பண்ணுங்க, இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரி, மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி. அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.